ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் கரெக்டாக என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5:15 காலையில் ஏர்லி மார்னிங்க்கு என்ன ஹோம்ஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஜீவாவுக்கு வந்துட்டு லஞ்ச் செஞ்சு தர போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான். முன்னாடி நாள் தான் சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்து நாங்கள் நட்ஸ்லாம் ஊற வச்சுடுவோம். ஏன்னா மார்னிங் எழுந்தோன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்காக. அவங்க வந்து ஜியோ வந்து கரெக்டாக ஒரு 7:15 ஒரு 7:30 ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு போட்டு குடிச்சிடுவோம். அவங்களும் குடிச்சிடுவாங்க, நானும் குடிச்சிடுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ தான் செய்ய தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ட் ரைஸ் வந்துட்டு நார்மல் கர்ட் ரைஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த நட்ஸு அது இதுன்ட்டு போட்டு செய்வாங்க. அது கொஞ்சம் மைண்டில் இருந்தனால ஓகே அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. லிட்ரலி எனக்கு எதுவும் தெரியல. உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ற ஐடியாவே இல்லை. ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து ஃபுல்லாக சீவ ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பொரியல் மாதிரிலாம் பண்ண தெரியாது. அது அப்புறம் நம்ம கற்றுக்கலாம். எங்கள் வீட்டில், அதாவது அம்மா வீட்டில் எனக்கு எப்படி பண்ணி தருவாங்கன்னா 2 இன்க்ரீடியன்ட் தான் போடுவாங்க. ஒன்று வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ஜீவாக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துருந்தேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சாட்டுருக்கா. நல்லா அகெயின் அதுவே கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணும் மாட்டிருக்கு. நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா கிளறிட்டு இருந்தேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதனால் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸும் நம்ம அதில் போட்டாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னு வைங்க சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு எப்பயுமே வந்து காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், உப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். பட் ஜீவா அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாகிட்ருக்கு. காரம் உப்பு நிறையா சாப்பிடுவாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் யூ பிலீவ் இட் ஆர் நாட், பட் இதுதான் உண்மை. நான் தயிர் சாதத்துக்கு எப்பயுமே உப்பு போடாமல் தான் சாப்பிடுவேன். சாதம் தயிர் இருந்தால் போதும், அப்படியே நல்லா பெனஞ்சு அப்படியே சாப்பிட்ருவேன். அந்த தயிருமே கொஞ்சம் கொலன்னு இருக்கணும், ரொம்ப ரொம்ப ட்ரையாக கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பழக்கம் எங்கே வந்ததுன்னா, சின்ன வயசில் ஒரு 3rd 4th 5th ஸ்டாண்டர்ட் நான் பாட்டி வீட்டுக்கு போவேன். அங்கே தாத்தா கூட தான் நான் வந்து சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் உட்காரும்போது அவர் தட்டிலேருந்து என் தட்டு கொஞ்சமாக வைப்பார். அவர் வந்து தயிர் சாதத்தில் உப்பே போட மாட்டார். ஸோ அதுலேருந்து எனக்கு அப்படியே பழகின ஒரு விஷயம் தான். இப்போ வரலும் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். நீ உப்பு போடாமல் சாப்பிட்றதுக்கு ஒரே ரீசன் உன் தாத்தா தாண்டி நல்லா கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கர்ட் ரைஸ்க்கு மட்டும்தான் அப்படி. மீதி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சால்ட் ஆட் பண்ணிப்பேன். ஸோ உள்ளே கொஞ்சம் நேரம் அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வேகட்டும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் நேரம் வெளியே வந்துட்டேன். ஏர்லி மார்னிங் அப்படியே பேர்ட்ஸ்லாம் கத்திட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இந்த கிளாக்கை பார்த்து ஏமாறாதீங்க. நானே வந்த புதுசில் ஏமாந்துட்டேன். 20 மினிட்ஸ் வந்து ஸ்பீடாக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முந்திரி திராட்சை அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து நான் அதில் அப்படியே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் மாதுளப்பழம், அது வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா காமிச்சிருப்பேன், அந்த ஜூஸ் போட்டு நானும் மேலே வந்துட்டேன். ஜீவாவும் டக்குன்னு குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் பால்கனிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டே ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். மார்னிங் எல்லோரும் இருந்துச்சு டீ காஃபி குடிப்பாங்க இல்லைங்களா, நான் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறது. இதுக்கு முன்னாடி சத்துமாவு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். பட் நான் வந்து இப்போ இதுக்கு மாறிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் துவைச்ச துணி இருந்தது, அது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கபோர்டில் எடுக்கிறது தான். அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்துட்டு ஒரு நைட் பர்சன். நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருப்பேன். ஆனால் காலையில் சீக்கிரமாக முழிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இன்றைக்கி 5:15க்கு முழிச்சனால ஒரு மாதிரி கேராக இருந்தனால மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நான் வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த கேர்ள் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. ப்ராப்பராக எனக்கு பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அகோரோவோட ரொட்டேட்டிங் ஹேர் கர்லர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற கர்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற ஒன்று. ஸோ பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு 230 டிகிரி செல்சியஸ் வரலுமே கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அவுட்வர்ட்ஸில் ட்விஸ்ட் ஆகும். ரைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு இது ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. பட் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நம்ம மெனக்கெட்டு ஹேரை ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட் ஹீட்டப் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் டச்சப் டிப்புமே கொடுத்துருக்காங்க. மேலே இருக்குது இல்லைங்களா எட்ஜ் பார்ட், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலாக தான் இருக்கும். ஷார்ட் ஹேர் பீப்புள்ஸாக இருக்கீங்கன்னா இந்த கர்லர் வச்சு சூப்பராக வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி ஃப்ரெஞ்சஸ் கட் பண்ணியிருந்தனால அதில் வச்சு நான் கொஞ்சமாக ஸ்டைல் பண்ணேன். எனக்கு ஆசையாக இருந்தது. கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருந்தது. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கேர்ளாக இருந்தால் பிடிக்காது. லைட்டாக அந்த ஒரு வேவி லுக் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். இதுவரையும் நான் ட்ரை பண்ண கலர்ஸ்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரை. அது மட்டும் இல்லாமல் இதில் செராமிக் அண்ட் டைட்டானியம் வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. இதில் கிளிப் மாதிரி இருக்கும். அதில் எண்ட் ஆஃப் தி ஹேரில் நம்ம ஹேர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் ஆர் ரைட் எப்படி வேணுமோ நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் அதிலே பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவுட்புட்மே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நேச்சுரலான ஒரு லுக்கில் இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் ஹேருமே இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் கேர்ள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பட் நம்ம வேறு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ சும்மா வந்து நான் பண்ணி பார்த்தேன். ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேர்ள் ஆகலை. கீழே இருக்க பார்ட் மட்டும்தான் கொஞ்சமாக கேர்ள் ஆக ஆரம்பிச்சது. ட்ரை பண்ணும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எங்கே முடி சிக்கிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. பட் அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணோன்னா ஸ்மூத்தாக வந்து கேர்ள் ஆகிடுச்சு. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மைக்கேல் ஜாக்சனோட பீட் இட் சாங், அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் சாங் போட்டுவிட்டு எனக்கு சிஸ்டமில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய க்ளீனிங் ப்ராசஸ்க்காக நெக்ஸ்ட் டே வந்துட்டு மூவ் ஆகிட்டேன். ஏன்னா பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் அப்படியே கஜாலாக வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம நியூவாக ஷிஃப்ட் ஆகிறப்ப உடனே 2 நாளில் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படியே சூப்பர் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியாது. கொஞ்சம் நாள் அப்படியே ஒவ்வொரு நாள் போகணும். அப்போ தான் வந்துட்டு எது எந்த பிளேஸில் வைக்கிறது, எது எங்கே செட் ஆகுது அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ பாதி திங்ஸ் வந்து அடிக்கிருப்பேன். அது வந்து இன்னொரு vlogல வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சாரீ பாக்ஸ் மட்டும் காணுமே எங்கடா அப்படின்னு கீழே போய் கேட்டப்போ அதையும் தூக்கி மேலே வச்சுட்டாங்க போல். அவங்களுக்கு தெரியல அதில் என் திங்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ், பட்டு சாரியெல்லாம் தனித்தனியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தேன். எப்பயுமே ஜீவாவோட ட்ரெஸ் வந்து லாஸ்ட்டில் தான் வைப்பேன். இந்த வாட்டி மிடில் பார்ட்டில் வச்சுட்டேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோம்பேறித்தனத்தில் முன்னாடி இருக்க ட்ரெஸ்ஸே அப்படியே திருப்பி போடுற மாதிரி இருந்தனால நான் மிடில் வச்சுட்டேன் அவங்களது ஃபுல்லாக. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டு சாரிக்கு வந்து நம்ம இன்னும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணல. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட் பண்ணி முடிச்சாச்சு இந்த ரூமை. இன்னொரு ரூம் வந்து பெண்டிங் இருக்குது நமக்கு. இப்போ இப்படி இருக்குது. பட் ஜீவா வந்தாங்கன்னு வைங்களேன் அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பேபி கார்ன் 65 வந்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் 2 பேரும். ஸோ இனிமேல் தான் முக்கியமான பார்ட்டே. நம்ம இனிமேல் ஒர்க் வந்து இங்கே இருந்தால் கொஞ்சம் பண்ண போகிறோம். அதனால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தாச்சு. ஈவன் பெட்டுமே கொண்டு வந்துட்டு இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணலாம், அங்கேயே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு vlogல பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான். கர்டன்ஸ் வந்து எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆல்ரெடி இருக்கிற கர்டனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை மட்டும் கழட்டி வாஷ் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணியிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஃபுல்லாக அடிக்கிட்டேன். அந்த புக் ரேக் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஓகே vlog எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வியோட பிக் இல்லாமல் என் ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது.
நான் ஈவினிங் தான் ஆரம்பித்தேன், முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நான் அங்கே அம்மா வீட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து எனக்கு 2 செடி மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி ஓகே, தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் அப்பப்போ நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரே ஐடியா நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கூட்டி ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். Used to be optimistic, these days I just don't know. Pick a fence in the valley, I hope it's losing its hope. You know the mother girl. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டு அந்த தொடச்சி விடுவோம் இல்லைங்களா, தொடச்சி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுற்றி பார்க்க அப்படியே க்ளீனாக இருக்கும். I wouldn't do that to you, know I wouldn't treat you that way. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நானுமே கொஞ்சம் வெளியே போகிற வேலை அதனால் அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே நிறைய பேர் என் ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் கொஞ்சம் எடுத்து கிளிப் குத்திட்டு 2 பக்கம் சைட் பார்ட்டிஷன் எடுத்து நான் கிளிப் குத்துவேன். அவ்வளோதான். கீழே அப்படியே பின்னல் போட்டு போயிடுவேன். இப்போலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பின்னல் போட்டு மடித்து போட்டுடுறது. நான் ட்ரிம் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். கீழே மட்டும் ஹேர் நல்லா கட் பண்ணிடலாம் அப்படின்னு. அது பண்ணிவிட்டுனா எப்பயும் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொங்க விட்டே போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா சுபம் சில்க்ஸில் எடுத்தது, சேலம். பியூர் காட்டன், அப்படியே தொட்டால் பஞ்சுமாக இருந்தது. போட்டிருந்த ஃபீலே இல்லை, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த பிளேஸில் வந்து கீழே ஃபுல்லாக ஹேர் ஆயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஏன்னா ஸ்பேஸ் நல்லா தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி vlog பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் ரெசிபியும் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பாய்.